الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلوات الله وسلامه على حبيبنا وشفيعنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم أفمن زين له سوء عمله فرآه حسنا فإن الله يضل من يشاء ويهدي من يشاء فلا تذهب نفسك عليهم حسرات إن الله عليم بما يصنعون وقال تعالى أيضا ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار مهطعين مقنعي رؤوسهم لا يرتد إليهم طرفهم وأفئدتهم هواء صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام وإن العبد ليحرم الرزق بالذنب يصيبه وقال أيضا التائب من الذنب كمن لا ذنب له صدق النبي صلى الله عليه وسلم كما كان عليه الصلاة والسلام விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அணுவணுவாக பின்பற்றி அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய தோழர்கள் தாபியங்கள் தபாஅத் தாபியங்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து நடந்து கொள்ளும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் வசிய செய்தவனாக இம்முறையை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அவனுடைய அருள்களும் இறங்குவது, இந்த உலகத்தை பார்த்து அவனுடைய ரஹ்மத்துடைய வாயில்கள் திறக்கப்படுவது அல்லாஹ்வை விளங்கி இருக்கக்கூடிய முஃமின்களாகிய அவனுடைய அடியார்கள் செய்யக்கூடிய நல்லவர்களின் காரணமாக வானுலகை நோக்கி எந்த அளவு நல்ல அமல்கள் செல்கின்றனவோ அந்த அளவு அதனுடைய முடிவுகளும் சிறந்த முடிவுகளாக இந்த பூமியை நோக்கி இறங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துக்கு சோதனைகளும் பிரச்சனைகளும் இந்த உலகத்தை நோக்கி இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வாயில்கள் மூடப்படுவதும் அல்லாஹ்வை விளங்கி இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய தவறுகள் தான்.
எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, எந்த அளவு இந்த பூமிக்கு மேலால் பாவங்கள் நடைபெறுகின்றனவோ, அல்லாஹ்வை விளங்கிய நல்லடியார்கள், அல்லாஹ்வை விளங்கிய ஈமான் உள்ளவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய தொடங்குவார்களோ, இந்த உலகத்துக்கு வரக்கூடிய அந்த ரிசல்ட்டும் மிக மோசமானதாக இருக்கும். நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். கொஞ்சம் காலம் முன்னால போய் எமது முன்னோர்கள் வாழ்ந்த, எமது அப்பாமார்கள் வாழ்ந்த அந்த காலத்தை சற்று நோக்கி பார்ப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு 20 வருஷம் அல்லது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால நாம் இன்று சந்திக்கிறது போன்று சோதனைகளும் பிரச்சனைகளும் நோய்களும் எந்த அளவு கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு வீட்டுக்கு வீடு நோயாளிகள், வீட்டுக்கு வீடு நோயாளிகள். அதுவும் லேசான நோய்கள் அல்ல, காய்ச்சல் தடுமல் போன்ற நோய் அல்ல, மிக பெரும் நோய். ஒருத்தருக்கு ஹார்ட்ல பிரச்சனை, இன்னொருத்தருக்கு கிட்னில பிரச்சனை, இன்னொருத்தருக்கு யூரின் ட்ரபிள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயங்கரமான நோய்கள் சாதாரணமாக எமது காதுகளால் காய்ச்சல் தடுமல் எப்படி எமது முன்னோர்கள் சொன்னார்களோ இதை போன்று கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சுகர், கொலஸ்ட்ரால் நோய எனக்கு இருக்குது என்று சொல்றத பெருமையாக சிலர்கள் நினைக்கிறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைக்கு கொஞ்சம் பேர் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. பேசிக்கொண்டிருக்க போல ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு சுகர் 380 இருக்குது. இன்னொருத்தர் சொல்றாரு, எனக்கு 450. அதுல என்னமோ பெருமை கொள்றாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சோதனை வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய சோதனை என்பதை புரியாமல் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு பாவம் ஏன் செய்கிறோம்? என்ன காரணத்தினால் எம்மால் பாவங்கள் நடைபெறுகின்றன? பாவத்துக்குரிய காரணம் என்ன? உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. இன்னைக்கு மனிதர்கள் நினைக்கிறாங்க, என்னுடைய மௌத்து மிக தூரத்தில் இருக்கிறது, நான் இப்ப மௌத்தாக போறல்ல, எனக்கு காலம் இருக்கிறது, நான் இப்பதான் 20, இப்பதான் 30, இப்பதான் திருமணம் முடித்து முதலாவது பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறேன், பேர பிள்ளைய காணணும், 60 வயது எத்தோணும், நான் என்னென்ன விஷயங்களை செய்யணும் என்று மனக்கோட்டை கட்டிக்கொண்டு மௌத்தை மறந்தவர்களாக வாழ்கிறோம். மௌத்து தூரமாக நினைச்சு கொண்டிருக்கிறோம். அதனால சர்வசாதாரணமாக பாவங்கள் நடக்கின்றன. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது ஒரு காரணம் இருக்கிறது. செய்யக்கூடிய பாவத்துக்குரிய தண்டனை மௌத்துக்கு பின்னால்தான் கிடைக்கும். நாளைய கியாமத்தினால தான் எனக்கு கிடைக்கும். அதனால இன்னும் காலம் இருக்குது. வார வருஷம் பார்ப்போம், அடுத்த வருஷம் நோம்புல பார்ப்போம், அடுத்த வருஷம் நோம்புல ஒரு உம்ரா ஒன்று அடிப்போம், அந்த உம்ரால போய் தௌபா செஞ்சுட்டா போதும், கஅபத்துல்லாஹ்க்கு முன்னால போய் இத்திகாஃப் வைப்போம், இத்திகாஃப் இருந்து தௌபா செய்வோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் உங்களுக்கு உறுதி தந்தது அடுத்த நோம்பு வரைக்கும் நான் இருப்பேன் என்று? சலாம் கொடுத்துட்டு அடுத்த சலாத்தை எதிர்பார்க்க வேண்டும் நபியவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு மௌத்தையும் தூரமாக நினைச்சு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவத்துக்குரிய தண்டனையும் மௌத்துக்கு பின்னால்தானே, ஆகிராவில் தானே அல்லாஹ் தருவான் என்ற ஒரு எண்ணத்தோட வாழ்றதுனால இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பாவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, குர்ஆன் அப்படி சொல்லல. குர்ஆன் எங்களுக்கு விளங்கப்படுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுடைய அந்த சுபஹுடைய தொழுகையில இமாம் ஓதுகிறார் சூரத்து சஜ்தா, وَلَنُذِيقَنَّهُم مِّنَ الْعَذَابِ الْأَدْنَىٰ دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. அந்த ஆயத்துடைய அர்த்தம் என்ன அன்பானவர்களே? அல்லாஹ் சொல்கிறான், நாங்க அதாபுல் அக்பர் என்ற ஒன்றை சுவைக்க வைப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது கியாமத்து நாளையில, அந்த கியாமத்து நாளில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வேதனைக்கு முன்னால وَلَنُذِيقَنَّهُم مِّنَ الْعَذَابِ الْأَدْنَىٰ அதாபுல் அத்னா ஒன்று அந்த அதாபுல் அத்னா என்ற ஒன்று இந்த உலகத்திலே கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாங்கள் அதை சுவைக்க வைப்போம். ஏன் அப்படி ஒன்றை சுவைக்க வைக்கிறோம் என்றால் லஅல்லஹும் யர்ஜிஊன், அப்படியாவது திருந்தி கொஞ்சம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பட்டுமே, என்னின் பக்கம் அடியார்கள் வந்துடணும்,
மௌத்துக்கு முன்னால தௌபா செஞ்சிடணும். உலகத்துல அல்லாஹ் சில சோதனைகளை உண்டாக்குவான். அது பாவத்துடைய விளைவுகள். நான் செஞ்ச பாவம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே சில பொழுது இன்றல்ல 20 வருஷத்துக்கு பிறகு தாக்கலாம், 20 வருஷத்துக்கு பிறகு தாக்கலாம், 40 வருஷத்துக்கு பிறகு தாக்கலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒருவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். செய்யக்கூடிய பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வைகளும் பதிவு செய்யப்படுகின்றன. அதற்குரிய ரிசல்ட் இந்த உலகத்தில் அல்லாஹ் தருவதாக குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, அதனாலதான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இமாம் தஹபி இமாம் தன்னுடைய சியர்ல பதிவு செய்றாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ஒரு தலைவலி வந்துட்டான்னு சொல்லுவாங்க, தலைவலி வந்துட்டான்னு சொல்லுவாங்க, இது ஹாதா தம்பி, இது ஏதோ ஒரு பாவத்துடைய விளைவுதான். இது நான் செஞ்ச ஏதோ ஒரு பாவம், அது தலைவலியாக வந்து நிற்கிறது. ஒமாயப்பிரஹுல்லாஹு அக்ஸர், அதிகமான என்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சு விட்டுட்டான். ஏதோ ஒரு பாவம் மிச்சம் இருக்குது, அதனுடைய விளைவுதான் தலைவலியாக உணர்கிறேன் என்று அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவதை இமாம் தஹபி இமாம் பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, எனவே இன்றைக்கு எனக்கு வரக்கூடிய சோதனைகள் அது எனக்கு ஒரு நோய் ரீதியாக வரலாம், அல்லது எனக்கு பொருளாதார ரீதியாக வரலாம், என்னுடைய பிள்ளைகளின் மூலமாக வரலாம், என்னுடைய மனைவி மூலமாக வரலாம், குடும்பத்து ரீதியாக வரலாம். எந்த ரீதியில ஒரு சோதனை வந்தாலும் நாங்க யாருக்கும் கையை நீட்டக்கூடாது. மூணாவது ஒரு மனிதனை பார்த்து கையை நீட்டக்கூடாது. அவராலதான் இவராலதான், இவர் இப்படி செஞ்சில்லாட்டி இப்படி நடந்திருக்காது, இப்படி நீங்க யாரையும் சொல்ல வேண்டாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு முன்னோர்கள் படிச்சு தருகிறார்கள், குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறது. அன்பானவர்களே, சிலர்கள் நினைக்கிறார்கள் எனக்கு வந்திருக்கக்கூடிய நோய் இவர் சூனியம் செஞ்சிருப்பாரு, இவருடைய சூனியம் தான் என்ன பழிச்சிருக்குது, இவர் என்னோட கோபம், இவர் பொறாமையில சூனியம் செஞ்சிருக்கலாம். சூனியம் ஒன்று வல்ல. அன்பானவர்களே, நாங்க செஞ்ச பாவத்துடைய சூனியம் அதை எங்களை தாக்குது. நாங்க செஞ்ச பாவத்துடைய சூனியம் எங்களை தாக்கி கொண்டிருக்குது. முதலாவது என்ன பார்த்து நான் கையை நீட்டுவோம், என்னுடைய விரலை எங்களை திருப்புவோம், திருப்பி யோசிப்போம், இந்த பாவம் இது எதன் காரணமாக வந்துச்சு, நான் என்ன பாவம் செஞ்சேன், தௌபா செஞ்சிட்டேனா, அல்லாஹ்விடத்துல மீண்டுட்டேனா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால தான் இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஒரு கிதாபில் எழுதுகிறார்கள், பாவத்துடைய விளைவுகள் 12 விதமான விளைவுகளை கொண்டு வருகிறார்கள், பட்டியலிடுகிறார்கள். 10 விதமான விளைவுகள். அந்த 10 விதமான விளைவுகளும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஏற்படுத்தக்கூடியது. அதை பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டு போகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிலே முதலாவதாக சொன்னார்கள், முதலாவதாக இமாம் தஹபி இமாம் சொல்லக்கூடிய அந்த பாவத்துடைய விளைவுகள் ஒன்றுதான், அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை கலட்டி எடுப்பான், கொடுத்த நிஅமத்தை கலட்டி எடுப்பான். கண் பார்வை ஒரு நிஅமத். அன்பானவர்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அல்லாஹ்வுடைய நிஅமத்தில் இருக்கின்றன. கண் பார்வை ஒரு நிஅமத், என்ன காது கேட்கிறது அது அல்லாஹ் தந்த நிஅமத், என்னுடைய உடல் ஆரோக்கியம் அல்லாஹ்வுடைய நிஅமத், எனக்கு நல்ல பிள்ளைகள் அல்லாஹ் தந்திருக்கிறான், நல்ல டேலண்ட் உள்ள பிள்ளைகள் இருக்கிறார்கள், நல்ல குர்ஆன் ஓதுகிறார்கள், அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், இது அல்லாஹ் தந்த நிஅமத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்று நல்ல குடும்பம், நல்ல தொழில், என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து செல்வங்கள் எல்லாமே அல்லாஹ் தந்த நிஅமத்துகள். இந்த நிஅமத்துகளை அல்லாஹ் செய்யக்கூடிய பாவத்தின் விளைவு அல்லாஹ் கலட்டி எடுப்பான், அல்லாஹ் கலட்டி எடுப்பான். அதனால்தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ருடைய துஆவிலே சொல்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமதி, யா அல்லாஹ் நீ தந்த நிஅமத்துகளை என்னை விட்டு நீங்கி போறதை விட்டு உன்னிடத்துல பாதுகாப்பு செய்கிறேன். யாரெல்லாம் கலட்டி எடுக்கிறாரே, யாரெல்லாம் கலட்டி எடுக்கிறாரே. கண் பார்வை அது இல்லாமல் போகும் பொழுதுதான் அதனுடைய பெருமதி விளங்கும். என்னுடைய உடல் ஆரோக்கியம் அது என்னை விட்டு கலரும் பொழுதுதான் அதனுடைய பெருமதி விளங்கும். நபியவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம மத்திஅனி பிஸம்இ வபஸரி வகுவதி மா அபகைதனி, யா அல்லாஹ் உலகத்துல வாழக்கூடிய காலத்துல எல்லாம் நீ எனக்கு தந்த என்னுடைய கண் பார்வை, என்னுடைய காது கேட்கக்கூடிய இந்த கேள்வி, என்னுடைய உடல் சக்தி, இதை கொண்டு நான் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அதற்குரிய பாக்கியத்தை தந்தது யா அல்லாஹ், அதை கொண்டு அனுபவிக்க வச்சது யா அல்லாஹ், கலட்டி எடுக்கிறார் என்று நபியவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, குர்ஆனிலும் அல்லாஹ் நிறைய சம்பவங்களை சொல்லிக் கொண்டு வரான். அதில் ஒன்றுதான் சூரத்து சபா. சூரத்து சபா என்ற ஒரு சூறாவை இறக்கி சபா வாசிகளுக்கு ஏற்பட்ட சோதனை அல்லாஹ் சொல்கிறான். அங்க கொடுத்தான் அல்லாஹ் நிஅமத்தை. ரெண்டு பக்கத்திலையும் தோடங்கள், நல்ல அழகான தோடம். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு அது பரிசுத்தமான தோடம்டா, அங்க விஷஜந்துக்கள் கிடையாது, பூச்சிப்புழுக்கள் கிடையாது. அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொட்டி வைத்திருந்தான். அன்பானவர்களே, ஒரு வேலைக்காரி தன்னுடைய தலையிலே ஒரு கூடையை வைத்துக் கொண்டு ஒரு தோட்டத்துடைய இங்கால பகுதியிலிருந்து அங்கால பகுதிக்கு நடப்பாள் என்றால் அந்த கூடையில பழங்கள் நிரம்பி கீழே விழும் என்று தஃசீருடைய உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் சொன்னான், நன்றி செலுத்தும்படி மறந்தார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். அல்லாஹ் அந்த ஊரை தூக்கி அடுத்த பக்கம் திருப்பி அதை பிரட்டி விட்டான். இன்று வரைக்கும் அந்த பூமியில அன்பானவர்களே எந்த விதமான மனிதர்களுக்கு பலன் தரக்கூடிய மரங்களோ செடிகளோ கிடையாது. அல்லாஹ்வுடைய வேதனை. அல்லாஹ் அந்த நிஅமத்தை கலட்ட நினைச்சாண்டா சில பொழுது அடியோடு கலட்டி எடுத்துருவான். யாராலையும் அதை திருப்பி கொண்டு வர முடியாது. யாராலையும் திருப்பி கொண்டு வர முடியாது. இன்றைக்கு சில நோய்கள் வருகிறது. எத்தனை ரூபாக்களை செலவிடுகிறோம், எத்தனை கோடிகளை செலவிடுகிறோம். அன்பானவர்களே, அது எந்த டாக்டராலையும் அதை சேனல் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. எங்களுக்கு ஏதும் எந்த நோயுடைய குறைய கண்டுபிடிக்கிறது, எந்த நோய் ஏன் வந்திருக்கிறது. அன்பானவர்களே, இந்த பாவத்துடைய விளைவுதான் இந்த நோய். அதற்குரிய ட்ரீட்மெண்ட் செய்வோம், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம். யாருக்காவது அநியாயம் செய்தா அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்போம். அல்லாஹ் அந்த நோயை ஒட்டுவாக இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, அந்த அடிப்படையில இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிக்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நோயில மாட்டிக்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளால பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடனால மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இது எங்கிருந்து வந்திருக்கிறது என்று சில பொழுது யோசிக்கிறோம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஆனால் அது எங்கிருந்து வந்தது என்று கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. அது என்னிடத்தில் தான் அந்த காரணம் இருக்கிறது. தேடுவோம், என்னுடைய குறைகளை தேடுவோம், பாவங்களை தேடுவோம், அதற்குரிய தௌபாவை அல்லாஹ்விடத்தில் செய்வோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல முடிவுகளை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு பாவங்களை செய்து செய்து சில பொழுது பாவங்களை பாவமாகவே நினைக்காமல் இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறிய ஒரு பாவத்தை கூட, சாதாரண ஒரு பாவத்தை கூட யாரும் ஒரு சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. சில பொழுது அந்த பாவங்களை நாங்கள் சாதாரணமாக நினைக்கலாம். அல்லாஹ்விடத்திலே அது மிகப்பெரிய பாவமாக இருக்கலாம். அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருப்பான். சில பொழுது பெரிய பாவங்கள், சில பாவங்களை பெரிதாக நினைப்போம். அது அல்லாஹ்விடத்திலே அது சிறியதாக இருக்கலாம். அதனால் எந்த ஒரு பாவத்தையும் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் அதனுடைய விளைவுகளை அல்லாஹ் வைத்துதான் இருக்கிறான். அந்த அடிப்படையிலே நிஅமத்துகள் அது கலட்டப்படுவது முதலாவது இமாம் சொல்லுகிறாரு, இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ், அல்லாஹ் அந்த நிஅமத்துகளை கலட்டி எடுப்பான். நிஅமத்துகளை கலட்டி எடுக்கக்கூடிய பாவங்களில் மிக பிரதானமான ஒரு பாவத்தை கொண்டு வருகிறார்கள். அதுதான் விபச்சாரம். பாவம், பயங்கரமான பாவம் அன்பானவர்களே, விபச்சாரம். விபச்சாரத்தை பற்றி பேசும் பொழுது இமாம் தஹபி இமாம் கொண்டு வருகிறார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறார்கள். அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் வயதான காலத்துல, வயது முதிர்ந்த காலத்துல இந்த காபாவுல தூண்ல அப்படியே சாஞ்சி கொண்டிருக்கிறார்கள். சாஞ்சி கொண்டு மக்களை பார்த்து சொல்கிறார்கள், யா மஅஷர குரைஷ் இய்யாக்கும் வஸ்ஸினா, ஏ குரைஷிகளே, ஏ குரைஷிகளே, விபச்சாரத்தை பயந்து கொள்ளுங்க, விபச்சாரத்தை பயந்து கொள்ளுங்க, அதை தவிர்த்து கொள்ளுங்க. ஃபஇன்னஹு யூரிஃபுல் ஃபக்ர், அது எப்படிப்பட்ட பாவம் தான், அது உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு, அதாவது உங்களோட சொத்துகள் எல்லாத்தையும் இழக்க வைக்கும், பணக்காரன மிஸ்கீனாக கொண்டு வந்து சேர்த்திடும். அன்பானவர்களே, சில பொழுது அந்த மனிதன் மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருந்திருப்பாரு, செய்யக்கூடிய அந்த பாவத்தினால அன்பானவர்களே அவர் வெளியில சொல்லிக் கொள்ள இயலாம மக்களிடத்திலே யாசனம் கேட்கக்கூடிய நிலைமைக்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். பயங்கரமான பாவம் அன்பானவர்களே. அதனால தான் குர்ஆன்
அந்த வசனத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறது? வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நீங்க நெருங்கிறவானம், விபச்சாரத்தை செய்யவானம் சொல்லல. அன்பானவர்களே, விபச்சாரத்துக்கு கிட்டையும் போயிரவானம் என்று பயங்கரமான ஒரு வார்த்தையை சொல்கிறது. இன்னஹு கான ஃபாஹிஷா வஸாஅ சபீலா. யாரெல்லாம் அந்த விபச்சாரத்தை தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வழியாக அவர் நினைக்கிறாரோ அவர் மோசமான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக பயங்கரமான நோய். இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி இதை பற்றி மிக கடுமையாக பேசியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு அது பிசிக்கலாகத்தான் நடக்கும் என்றல்ல, ஹதீஸ் சொல்கிறது. இன்னைக்கு உங்களோட பார்வை விபச்சாரம் செய்கிறது, கேள்வி விபச்சாரம் செய்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு எங்களோட பார்வையையும் கேள்வியையும் சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு அல்லாஹ் இன்றைக்கு அன்பானவர்களே, எங்களோட கைகள்ல தவழக்கூடிய இந்த மொபைல் போன்கள், இதனூடாக நடக்கக்கூடிய பாவம் இருக்கிறது. இது பயங்கரமான பாவம். அன்பானவர்களே, பாப்பாவை முன்னுக்கு வச்சுட்டு மகன் பாவம் செய்கிறாரு. வீட்டுக்குள்ளால முந்திதான் நினைக்கிறோம். அன்பானவர்களே, ஒருத்தர் போய் தியேட்டர்ல வஃபாத்தாகிட்டா அவரை பார்த்து ஊரே பேசுகிறது, மோசமான மௌத்து உண்டு, தியேட்டர்ல மௌத்தாகிட்டாராம், அவர் படம் பார்க்க போய் மௌத்தாகிட்டாராம். அன்பானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ வீடுகள்ல உள்ளால பல தியேட்டர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ரூம்ல 4 ரூம் இருந்தா 4 ரூம்லயும் தியேட்டர். அன்பானவர்களே, இரவு ஹயாத்தாக்கப்படுது பாவத்தோட. இந்த வீட்டுக்குள்ளால மௌத்தாகினாலும் இதே மோசமான மௌத்து தான் அன்பானவர்களே. அதனால பயங்கரமான ஒரு பாவத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு சிறிய தஜ்ஜால் என்று வர்ணிக்கப்படுகிறது. உலமாக்கள் சொல்கிறார்கள், இதிலிருந்து தவிர்த்து கொள்வோம். இன்றைக்கு 20 மாட்டி 60 மாட்டி, இன்றைக்கு 5 வயசு பிள்ளையும் மாட்டி இருக்குது இந்த பாவத்தில். அன்பானவர்களே, அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தாலும் அதுவும் ஏதோ ஒன்று பார்க்குது. அதுக்கு அந்த பாவத்துடைய விளைவே தெரியாது, விபரீதம் தெரியாது, ஆனால் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இதை தவிர்ப்போம். வீட்டுக்குள்ளால வரக்கூடிய பரக்கத்தில் எல்லாமே இல்லாம போயிடும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீட்டுக்குள்ளால பரக்கத் இல்ல, நிம்மதி இல்ல, சந்தோஷம் கிடையாது, நோய்கள் எங்கு பார்த்தாலும். இதனுடைய விளைவுகள் தான் அன்பானவர்களே விபச்சாரம் என்றதை நீங்க பெரிய அங்க போய் யோசிக்க வேணும். 2 பேரும் சேரணும், அதுதான் விபச்சாரம், அது பயங்கரமான பாவம். அதே போன்றுதான் நபி அவர்கள் சொன்ன ஹதீஸும், ஒரு மனிதனுடைய கண் விபச்சாரம் செய்கிறது, காது விபச்சாரம் செய்கிறது, கை விபச்சாரம் செய்கிறது, காது விபச்சாரம் செய்கிறது என்றதை நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான நல்லடியார்களே, அந்த அடிப்படையில 2வது ஒன்றை சொன்னார்கள். எங்கட வாழ்க்கையில பரக்கத்தின்மையும் அல்லாஹ்வுடைய நியமத்துகளையும் கலட்டி எடுக்கக்கூடிய பாவத்தில் ஒன்றுதான் எங்கட குடல்வாய் ஜனங்களை நாங்க பிரிந்து நடக்கிறது. குடல்வாய் ஜனங்களை நாங்க பிரிகிறது, கோவித்துக் கொண்டு வாழ்றது. அன்பானவர்களே, பயங்கரமான இந்த பாவம் இருக்கிறதே, இந்த பாவம் இருக்கிறதே, இதை நபி அவர்கள் சொன்னார்கள். வாழ்க்கையில் உள்ள பரக்கத்தை எடுபட்டு போய்விடும். உங்களோட வாழ்க்கையில உங்களோட பொருளாதாரத்தில் பிரச்சனை உண்டாகும், உங்களோட வாழ்நாளையும் குறை உண்டாகும் என்பதை நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த பாவத்தை செஞ்சார். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்ல பதிவு செய்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ஸர்ரஹு அய்யுபஸலஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுனஸ்ஸலஹு ஃபீ ஆதரிஹி. யாருக்கு தன்னுடைய வாழ்க்கையில பரக்கத் உண்டாகணும், தன்னுடைய பொருளாதாரம் விருத்தியாக வேண்டும், தன்னுடைய வாழ்நாள் அதிகரிக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ ஃபல்யஸில் ரஹிமா, அவர் தன்னுடைய உடல்வாய் ஜனங்களை சேர்ந்து நடக்கட்டும். இது ஜாஹிலியா காலத்திலேயும் இந்த பழக்க வழக்கத்தை நல்ல ஒரு பழக்கமாக கருதினார்கள். அதனால தான் நபி அவர்கள் முதலாவது தன்னுடைய அந்த வஹ்யை எடுத்துக்கொண்டு பயந்து கொண்டு அவர்கள் நடுங்கிக் கொண்டு வந்த பொழுது ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களை பார்த்து சொன்ன அந்த பண்புகள் ஒன்றுதான், உங்களுக்கு ஒன்றும் நடக்க மாட்டாது, உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் நடக்க மாட்டாது. ஏன் நீங்க குடல்வாய் ஜனங்களை உங்களோட குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறீங்க, உங்களோட குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறீங்க, அதனால உங்களோட வாழ்க்கையில் ஒன்றும் நடக்க மாட்டாது. இது ஒரு நல்ல ஒரு பழக்கமாக அல்லாஹ் ஜாஹிலியா காலத்திலேயும் இதை பற்றி பேசியிருக்கிறான். குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. அன்பானவர்களே, மிக மோசமான ஒரு பழக்கம் தான் குடும்பத்தோட நாங்க கோவித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நானா தம்பிமாருக்கு மத்தியில பிரச்சனை, தாத்தா தங்கச்சிக்கு மத்தியில பிரச்சனை. அன்பானவர்களே, அதையும் தாண்டி பெற்றெடுத்த எங்களோட தாய் தந்தையரோட கூட இன்னைக்கு பேசாமல் கதைக்காமல் இருக்கக்கூடிய ஜீவன்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு மோசமானவர்களாக இருக்கலாம்.
அன்பானவர்களே, வயிற்றுல சுமந்து 10 மாதம் சுமந்து சுமக்க கூட படக்கூடிய அந்த கஷ்டங்கள், அதுக்கு பின்னால எங்களை வளர்த்தெடுத்து ஆளாக்கி விட்டதுக்கு பின்னால இன்றைக்கு வாப்பாவையும் நிந்திக்கிறாரு, உம்மாவையும் தள்ளி வச்சு இன்றைக்கு அவர்களோட இன்றைக்கு பேசாமல் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை உதைக்கக்கூடிய காலத்துல வாழ்றோம். இங்கிருந்து அங்க பந்தடிக்கிறாரு. நான சொல்றாரு, ஒரு கிழமை இந்த வீட்டை இருந்தாச்சு, இப்ப நீ கொண்டு போ. தங்கச்சிக்கு கட்டளை இருக்கிறாரு. தங்கச்சி கொஞ்ச நாள் வச்சுட்டு அங்கால தம்பிக்கு அங்கேயும் இங்கேயும் உம்மா வாப்பாவை பந்தடிக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த நோய் இருக்கிறது, இது இன்றைக்கு சமுதாயத்தில் பரவி இருக்கிறது. இந்த பாவம் இது சும்மா விட்டு வைக்க மாட்டாது. உலகத்திலே இதனுடைய விளைவுகளை கண்கூடாக காணுவார்கள். இன்னைக்கு எத்தனை பேருடைய தாய் தந்தையர்கள் கபூரில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அந்த தாய் தந்தையர்களை எப்ப சந்திச்சோம்? எத்தனை பேர் இந்த பெருநாள்ல கபரை சந்திச்சு அந்த தாய் தந்தையர்களுக்காக ஒரு யாசின் ஓதி அவர்களுக்காக துவா செஞ்சுட்டு வந்தோம். எத்தனை பேருக்கு அந்த யோசனை வந்துச்சு? ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கையை வச்சு நாம கொஞ்சம் கேட்போம். அன்பானவர்களே, தாய் தந்தையர்களை யாரெல்லாம் சுமந்தார்களோ அவர்கள் இந்த உலகத்துல மிக பெரும் அந்தஸ்தை அடைந்து கொண்டார்கள். அது ஒரே ஒரு உதாரணம் தான். உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லாஹ். உவைசுல் கர்னி என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தவர்கள். அன்பானவர்களே, அந்த உவைசுல் கர்னி என்பவருக்கு நபி அவர்களை வந்து யமனிலிருந்து, நான் நினைக்கிறேன் யமனிலிருந்து வந்து கொஞ்சம் நபி அவர்களை ஒரு விடுத்தம் பார்த்துட்டு போயிருந்தால் அவர் சஹாபி என்ற அந்தஸ்தை அடைந்திருப்பார். சஹாபி என்ற அந்தஸ்து எவ்வளவு பெரிய அந்தஸ்து அன்பானவர்களே! அது நபி அவர்களை கண்ணால யாரெல்லாம் கண்டார்களோ ஈமானோடு அவர்களுக்கு மாத்திரம் அந்த பாக்கியம் கிடைக்கும். அவர் நபியுடைய காலத்துல வாழ்ந்தவர். ஆனால் நபியவர்களுடைய ஒரு கட்டளை, அவர் வாரத்துக்கு அனுமதி கேட்ட நேரத்துல நபியவர்கள்ட்ட சொல்லி அனுப்பியிருந்தார், என் தாயுடைய ஹிதுமத்துல நான் இருக்கிறேன், நான் அதை விட்டுட்டு உங்களை பார்க்க வரவா அல்லது தாயுடைய ஹிதுமத்தில் நிற்கவான்னு கேட்டாங்க. நபியவர்கள் பதில் கொடுத்தாங்க, நீங்க என்னை பார்க்கறத விட உங்களோட தாயைத்தான் நீங்க பார்க்கணும். உங்களோட தாயுடைய ஹிதுமத்தில் இருங்க. அன்பானவர்களே, தாயுடைய ஹிதுமத்தில் இருந்தார்கள். சஹாபி என்ற அந்தஸ்தை இழந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அவரை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினான் என்றால், நபி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், ஒரு காலத்துல இங்க இந்த இடத்துக்கு அந்த மனிதர் வருவாரு, அந்த யமனிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வருவாரு, வந்தால் அவரை சந்தித்து அவரிடத்துல உங்களோட பாவ மன்னிப்புக்காண்டி அவர்கிட்ட துவா கேளுங்க, உங்களோட பாவ மன்னிப்புக்காக வேண்டி அவர்கிட்ட துவா செய்யுங்க. அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அந்தஸ்து என்ன? எவ்வளவு பெரிய அந்தஸ்து! இரண்டாவது ஹலீஃபா. எனக்கு பின்னால் ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்கணும்னு நபி அவர்கள் சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஒரு சஹாபி, அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்துள்ள சஹாபி. அன்பானவர்களே, அவர்களுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், உவைசுல் கர்னி வருவாரு, அவர்கிட்ட போய் உங்களுக்காக அவர்கிட்ட துவா செய்ய சொல்லுங்க. அவருடைய அந்தஸ்து எவ்வளவு பெரிய சாய்! ஏன் அல்லாஹ் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தான்? தாயுடைய ஹிதுமத்தில் இருந்தார். சுமம். அன்பானவர்களே, எங்களை சிறு வயசுல சுமந்தார்கள். எங்களை வீட்டுல வச்சு பார்ப்போம், சந்தோஷமாக பார்ப்போம், அவர்களுக்காக வேண்டி செலவழிங்க. அது ஒரு நாளும் அது வீண் போறதல்ல. அன்பானவர்களே, உங்களோட வாழ்க்கையில பெரிய பரக்கத்துகளை கொண்டு வந்து சேர்க்கும். தாய்க்காக வேண்டி தந்தைக்காக வேண்டி கணக்கு பார்க்க வேண்டாம். நான் இந்த மாசம் இவ்வளவு கொடுத்தேன், அடுத்த மாசம் அதற்கு முன்னாலே கொடுப்பதற்கு முன்னாலே தாய் கேட்டால் நான் போன மாசம் தானே தந்தேன் இவ்வளோ, நீங்க தம்பிட்ட கேளுங்க. இப்படி யாரும் சொல்ல வேணாம். உங்களோட வீட்டுக்கு செலவழிக்காட்டி பரவாயில்ல, தாய் தந்தையர்களுக்கு செலவழிங்க. அதனுடைய பரக்கத்துகளை நீங்க கண்கூடாக காண்பீங்க உலகத்தில். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, அந்த அடிப்படையில எங்களோட பாவத்துடைய விளைவுகள்ல இரண்டாவதாக நாம் இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு பாவம், அந்த பாவம் இன்னொரு பாவத்தை எங்களோட வாழ்க்கையில உண்டாக்கும். ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அந்த பாவத்துடைய விளைவு இன்னொரு பாவத்தை எங்களோட வாழ்க்கையில செய்ய வைக்கும். அன்பானவர்களே, எப்படி ஒரு நன்மையை செய்யும் பொழுதோ அந்த நன்மைக்கு பின்னால அதனுடைய தவாபு, அதனுடைய கூலியாக அல்லாஹ் இன்னொரு நன்மையை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறானோ, அதே போல ஒரு பாவம் அது இன்னொரு பாவத்தை செய்ய வைக்கும். பார்த்த பார்வை அது பாவமான ஒரு பார்வை,
தொட வைக்கும், பேச வைக்கும். அன்பானவர்களே, பாவத்திலே கொண்டு வைத்து விழ வைக்கும். இது ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை தொடர்த்தி வைக்கும். அது தொடர்ந்து கொண்டே போகும். இது கபருக்கு போகும் வரைக்கும் அந்த பாவத்துடைய விளைவுகள் இருக்கும். அன்பானவர்களே, அதிலிருந்து தப்போடமா தௌபாவின் பக்கம் மீள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, அடுத்ததாக சொன்னார்கள், நான் 10ஐயும் இந்த இடத்திலே சொல்ல வரவில்லை, ஏனென்றால் நேரம் இடம் கொடுக்காது. ஒரு சிலதை சொல்லிவிட்டு செல்கிறேன். அன்பானவர்களே, அடுத்ததாக நாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஒரு பாவத்துடைய விளைவு என்னென்றால் அது உள்ளத்துல நிஃபாக்தனத்தை உண்டாக்கும். உள்ளத்துல நிஃபாக்தனத்தை உண்டாக்கும். அதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? அந்த நிஃபாக்தன்மை என்ற உள்ளத்துல உண்டாயிருக்கிறது என்பதனுடைய அடையாளம், அலாமத் என்னவென்றால், ஒரு பாவம் ஒரு மனிதனுக்கு பாவமாக விளங்க மாட்டாது, அது பாரமாக விளங்க மாட்டாது. புகாரில வரக்கூடிய ஹதீஸ்ல நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல் முஃமின யரா துனூபஹு கஅன்னஹு காயிதுன் தஹ்த ஜபலின் யகாஃபு அன் யகா அலைஹி. ஒரு முஃமின் ஒரு பாவத்தை எப்படி பார்ப்பார்டா, ஒரு மலைக்கு கீழால உட்கார்ந்து கொண்டு அந்த மலை அவருக்கு மேலால விழ போறதை எவ்வாறு பயப்படுவாரோ இதை போல ஒரு பாவத்தை செஞ்சுட்டு பயப்படுவார். ஒரு மலை தனக்கு மேலால விழப்போதுண்டால் எந்த அளவுக்கு பயம் உண்டாகும். அன்பானவர்களே, ஒரு முஃமினுடைய உள்ளம் இப்படித்தான் இருக்கும். ஒரு பாவத்தை செஞ்சிட்டால், அடி பாவத்தை செஞ்சுட்டேனே, என்னால் இப்படி ஒரு பாவம் நடந்துட்டதே, அல்லாஹ்வை நான் எப்படி சந்திக்கிறது, இந்த முகத்தோட நான் எப்படி அல்லாஹ்வை சந்திக்க போறேன். அன்பானவர்களே, இந்த பயம் உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருக்கும். தௌபா செய்து மீளும் வரைக்கும் அந்த பாவம் உறுத்தி கொண்டே இருக்கும். அதைத்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு பரம் சாட்டுகிறது. அன்பானவர்களே, ஸஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் என்ற ஒரு சஹாபி, வாலிப சஹாபி, ஒரு பார்வையை பார்த்தார்கள். அது வேண்டும் என்ற பார்த்த பார்வை அல்ல. ஒரு பாதையால் போகும் பொழுது ஒரு பெண்மணி குளித்துக் கொண்டிருந்தால் அவள் போட்டிருந்த திரை அது காற்றுக்கு அகன்று அந்த பார்வை பட்டது, அவளுடைய மேனியில் பட்டது. ஹராமான பார்வையை பார்த்துட்டேனே, வேண்டும் என்று பார்த்த பார்வை அல்ல. அன்பானவர்களே, அது எதேச்சையாகப்பட்ட பார்வை. அதனுடைய பயம் 40 நாட்கள் ஒரு மலை அடிவாரத்திலே கண்ணீர் வடித்தவர்களாக வெறும் பாலை மாத்திரம் குடித்துக் கொண்டு கழித்தார்கள். அன்பர்களே, நபி அவர்கள் தேடினார்கள், சஹாபாக்கள் குடித்துக் கொண்டு வந்தார்கள். நபி அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த பாவத்தை செய்துவிட்டு இந்த முகத்தோட அந்த முபாரக்கான நபியுடைய முகத்தை எவ்வாறு பார்க்கிறது என்று அவர்கள் அதை நபி அவர்களை பார்ப்பதை அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் நபி அவர்கள் கூட்டிக் கொண்டு வர சென்றதனால முன்னால கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அன்பானவர்களே, அவர்கள் நபி அவர்கள் பேசும் பொழுது மயங்கி விழுந்தாரு. அந்த இடத்திலே அவர் அப்படியே வஃபாத்தாகி போனார். ஒரு வாலிபருடைய உணர்வு, ஒரு பாவத்தை செய்துவிட்டு, அது பாவம் வேண்டும் என்று நடந்ததல்ல. இன்னைக்கு நாங்கள் பாவம் செய்வதற்காக வேண்டி பல ரூபாய்க்கு செலவழித்து சிலர்கள் வெளிநாடுகளுக்கு போகிறார்கள், சிலர்கள் வேறு வேறு இடங்களை தேடி போகிறார்கள் பாவம் செய்யறதுக்கு என்று. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போகக்கூடிய நிலைமையில எங்களோட உயிர்கள் கைப்பற்றப்பட்டுச்சுண்டா நான் எங்க போவோம்? என்னோட நிலைமைகள் எப்படி ஆகும்? அல்லாஹ்வை நான் எப்படி சந்திக்கிறது? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால இது உள்ளத்துல நிஃபாக் தன்மை வந்துட்டு இருந்தால், அன்பானவர்களே, நாங்க சொன்னோம், ஒரு முஃமின் பார்ப்பாரு எனக்கு மேலான ஒரு மலை விழப்போகுது என்று. ஆனால் ஒரு முனாஃபிக்குடைய தன்மை எப்படி இருக்கும் தெரியுமா? மூக்குல ஒரு கொசு வந்து நின்றால் எப்படி லேசாக எப்படி தட்டி விடுகிறாரோ இதை போல பாவத்தை நினைப்பாரு. இதை போல பாவத்தை நினைப்பாரு. இது என்ன பாவமா? இதெல்லாம் பாவம் நினைச்சா எப்படி? இதெல்லாம் பாவம்னு சொன்னா எப்படி உலகத்துல வாழ்றது? இதெல்லாம் தவிர்த்து கொண்டு வாழ முடியாது. நிறைய பேருடைய கதை இருக்குது. அன்பானவர்களே, கபூர்ல போய் சொல்லிடுமா இந்த வார்த்தையை? யாருக்கு சொல்லலாம்? யாருக்கு தைரியம் வரும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து எங்களையும் பாதுகாக்க வேண்டும். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். அன்பானவர்களே, கடைசியாக ஒரு பாவத்தை சொல்கிறேன். அந்த பாவத்துடைய விளைவுகள் மிக பயங்கரமாக இருக்கும். அதுதான் அநியாயம். அநியாயம் அநியாயம் அதே வார்த்தைகளாக இருக்கலாம். எங்களோட சில பார்வைகளால கூட சில மக்களுக்கு அநியாயம் நடக்கிறது. அன்பானவர்களே, இந்த அநியாயங்கள் உலகத்தில் அந்த மனிதனை விட்டு வைக்க மாட்டாது. ஒரு நாளும் அந்த அநியாயம்
அது உலகத்திலே அவர் அதற்குரிய பகரத்தை சந்திக்கும் வரைக்கும் அவர் மௌத்தாக மாட்டாரே. அன்பானவர்களே, அல்லாஹ் தனக்கும் அந்த அநியாயத்தை ஹராமாக்கி வைத்திருக்கிறான். உலக மக்களுக்கும் அதை அநியாயத்தை அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான். எப்பொழுது அநியாயம் செய்ய தொடங்குவோமோ அல்லாஹ் அது காஃபிர் என்றும் பார்க்க மாட்டான். அன்பானவர்களே, காஃபிரும் கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய அந்த இரங்கலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதுதான் எங்களுக்கு வரலாறு சொல்கிறது. முஸ்லிம்கள் பெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுதோ அல்லாஹ்வுடைய அந்த மகத்துவம் இல்லாமல் போய் துன்யாவுடைய முஹப்பத் உள்ளால வர தொடங்கிச்சோ, அநியாயம் செய்ய தொடங்கினார்கள். அந்த அநியாயத்துடைய விளைவுதான் அன்பானவர்களே, உலகத்துல தாத்தாரிகள் என்ற ஒரு கூட்டம் உருவாகிச்சு. அவர்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டது. அவர்கள் முஸ்லிம்களால் அநியாயம் செய்யப்பட்டுவிட்டு அந்த தாத்தாரிகளுடைய தலைவன் ஜங்கீஸ் கான் என்பவன் அந்த மலையில போய் அந்த இடத்துல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முஸ்லிம்களுடைய ரப்பே, எங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டு விட்டது, எங்களுக்கு உன்னுடைய உதவி தேவை என்று சொல்லிவிட்டு இறங்கினார்கள். அல்லாஹ் முஸ்லிம்களோட உள்ளத்துல கோலத்தனத்தை உண்டாக்கினான். எந்த அளவுக்கு கோலத்தனம் அன்பானவர்களே, அந்த பகுதிகள் எல்லாம் இரத்த ஆறுகள் ஓடிச்சு. எந்த அளவுக்கு பதிவு செய்யப்படுதுண்டா, நாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அவருடைய பிதாய வன்னிகா என்ற கிதாபுல இந்த சம்பவங்களை எழுதும் பொழுது சொல்கிறார்கள், இந்த காலத்தில் நான் பிறந்திருக்காமல் இருந்தான் எல்லாமே அந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடந்தது. கழுத்து வெட்டப்பட்டது. சில வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு ஊருக்கு போறதுக்காக வேண்டி அந்த ஜங்கீஸ் கானுடைய படையினர்கள் தாத்தாரிகள் அந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு ஆற்றை கடந்து செல்ல வேண்டும். அந்த ஆற்றை கடப்பதற்காக வேண்டி லைப்ரரிகள், முஸ்லிம்களுடைய லைப்ரரிகளை உடைத்து அதில் இருந்த கிதாபுகளை எடுத்து அடுக்கினார்கள். தண்ணீருக்கு மேலால அடுக்கி 3 வாகனங்கள் போறதுக்கும் 3 வாகனங்கள் வருவதற்கும் அவர்கள் கிதாபுகளை அடுக்கி பாலமாக அதை தாண்டி போய் லட்சக்கணக்கான மக்களை ஒரே பகல்ல ஒரே இரவுல வெட்டினார்கள். அன்பானவர்களை, இமாம்கள் எழுதுகிறார்கள், அந்த ஆற்றுல 6 மாதங்கள் கருப்பு நிற தண்ணீர் ஓடிச்சு. அதை தொட்டு எழுத முடியும் என்று சொல்கிறார்கள். அந்த அளவு முஸ்லிம்களுடைய கிதாபுகள் அழிக்கப்பட்டது. மக்கள் அழிக்கப்பட்டார்கள். உலமாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஒரு பெண்மணி தன்னுடைய கையிலே வாளை எடுத்துக் கொண்டு வந்து அன்பானவர்களை முஸ்லிமான ஒருத்தனை பார்த்து சொல்வாள், இந்த இடத்திலே நீ நிக்கோணம், போன்ற கழுத்தை நான் வெட்டுவேன் என்று சொல்லிவிட்டு ஒருத்தர் அல்ல, முஸ்லிம்கள்ல 10-15 பேர் அதே இடத்துல நிப்பாட்டிட்டு அவள் வீட்டுக்கு போய் கத்தியை எடுத்துக் கொண்டு வந்து கழுத்தை வெட்டும் வரைக்கும் அவர்கள் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் இந்த அளவுக்கு கேவலத்தையும் கோலத்தனத்தையும் உண்டாக்கினான். அநியாயத்துடைய விளைவு அன்பானவர்களே, அநியாயம் லேசிப்பட்டதல்ல. ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். பகதாத்ல ஒரு மனிதர் வாழ்ந்தாரே. நான் இந்த சம்பவத்தை சொல்லி குத்துபாவை முடித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களை, லேசாக நினைச்சிடவானம். எங்களுக்கு கீழால வேலை செய்யக்கூடியவர்கள், கடைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள், எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். யாரையும் சாதாரணமாக நினைச்சு எடை போற்றவானம், யாருக்கும் வார்த்தைகளை விற்றவானம், நான் தானே போஸ், நான் தானே உனக்கு மேலால் இருக்கிறேன் என்று உங்களோட வார்த்தைகளால் அநியாயம் செஞ்சிடவானம். இதனுடைய விளைவுகள் எப்படி நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாத அன்பானவர்களே. நிறைய விஷயங்கள் கத்தீபுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தாரீஹ் பக்தாத்ல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள். நேரம் இடம் கொடுக்காது ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் அன்பானவர்களே. ஒரு மனிதர் வாழ்ந்தாரு, நல்ல மனிதர், பக்தாதுடைய நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாரு. சுபஹுடைய நேரத்துல தஹஜ்ஜத்ல எழுப்பி தொழுதோ எல்லாம் முடித்து விட்டு அவரு இறைச்சி வியாபாரம் செய்யக்கூடியவரு, ஆடு அறுக்க சொல்லுவாரு. சுபஹு நேரத்திலே போயிடுவாரு. நேர காலத்தோட போய் ஆடை அறுத்து விட்டு காலையிலே வந்து வியாபாரம் செய்வாரு. அன்பானவரை, ஒரு நாள் அவரு ஆடை அறுக்க போய் ஆடை அறுத்து விட்டு நிற்கிறாரு. ஒரு சத்தம் கேட்கிறது, அசரீரி சத்தம், கத்திர சத்தம். யாரோ ஒருத்தர் கொலை செய்யப்பட போகிறாரு. ஓடோடி செல்கிறார் அவரை பாதுகாக்கிறதுக்கு. அங்கே போய் பார்த்தால் அவர் குற்றுயிராக கிடக்கிறாரு. அன்பானவர்களை, இவர் அவரை பிடிக்கும் பொழுது அவர் அந்த இடத்துல வஃபாத்தாகி இருக்கிறாரு. அவரு அந்த இடத்துல அந்த மனிதரை காப்பாற்ற போனவர் அந்த சத்தத்தை கேட்டு மக்களும் ஓடி வந்து விட்டார்கள். அன்பானவர்களே, மக்கள் வந்து பார்க்கும் பொழுது இந்த மனிதர் ஆடறுத்த ரத்தம் உடல்ல இருக்கிறது, கையில ஆடறுத்த கத்தி இருக்கிறது. அந்த மனிதனும் கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மக்கள் முடிவெடுத்தார், இந்த மனிதன் நான் கொலை செய்திருப்பாரு. அன்பானவர்களே, காதி இடத்துல கொண்டு போகப்பட்டது. எவ்வளவு செல்லியும் கேட்கல.
அடையாளம் ஆதாரம் தெளிவாக இருக்கிறது. உடல்ல இரத்த கரை படிந்திருக்கிறது, கையில இரத்த கரை படிந்த கத்தி இருக்கிறது. அன்பானவர்களே, முடிவெடுக்கப்பட்டுச்சு, இவருக்கு கிசாஸ், கொலைக்கு கொலை செய்யப்பட போகிறாரு. முடிவு செய்யப்பட்டதற்கு பின்னால அந்த இடத்துல இருந்து அந்த மனிதர் பேசுகிறார். எனக்கு கொஞ்சம் பேச அவகாசம் தான் என்று சொல்லி அந்த மனிதர் பேசுகிறாரு. அவர் அந்த இடத்துல சொன்னார், உண்மையிலே நான் கொலை செய்யல, நான் இந்த கொலையை செய்யல, ஆனால் நான் ஒரு கொலை செஞ்சேன். 20 வருஷத்துக்கு முன்னால அல்லது 30 வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு படகோட்டியாக இருந்தேன். இந்த கரையில் அந்த கரைக்கு மக்களை கொண்டு போய் விடக்கூடிய ஒரு படகோட்டியாக இருந்தேன். ஒரு நாள் ஒரு பெண்மணி, அழகான ஒரு பெண்மணி என்னுடைய படகில் ஏறினால் அவருடைய தாயோட, நான் அவளை பார்த்தவுடன் என்னுடைய மனம் கவர்ந்து விட்டது. நான் படகிலே அவர்களை இறக்கிவிட்டு அந்த வீட்டுக்கு போய் நான் திருமணம் முடிப்பதற்கு அனுமதி கேட்டேன். ஆனால் அனுமதி கிடைக்கவில்லை. நான் திரும்பி வந்து விட்டேன். சில வருடங்களுக்கு பின்னால், ஓரிரு வருடங்களுக்கு பின்னால் திரும்பவும் அதே பெண்மணி தனியாக ஒரு பிள்ளையுடன் என்னுடைய படகில் ஏறினாள். அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், நான் அவளை அடையாளம் கண்டு கொண்டு விட்டேன். நான் படகிலே ஏற்றி கொண்டு போகும் பொழுது அந்த தண்ணீர அந்த ஆற்றிலே நடுவிலே வைத்து அந்த பெண்மணியிடத்திலே சொன்னேன், தெரியுமா என்று கேட்டவுடன் அவளும் அடையாளம் கண்டு கொண்டு விட்டாள். அதற்கு பின்னால் அவர்கிட்ட சொன்னவுடன் அவளை என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்ய அவளிடத்தில் சொன்னவிட்டால், நான் திருமணம் முடித்து விட்டு எனக்கு பிள்ளையும் இருக்கிறது, இந்த ஆதாரம் இருக்கிறது என்று சொன்னவுடன் நான் விடவில்லை. அந்த பிள்ளையை பறித்து தண்ணிக்குள்ளால் முக்கினேன். அந்த பிள்ளை துடித்தது. என்னுடைய ஆசையை அவளுக்கு பூர்த்தி செய்ய சொல்லி வற்புறுத்தினேன். அவள் இணங்கவில்லை. அந்த பிள்ளை அது உயிரை விடும் வரைக்கும் தண்ணிக்குள்ளால் முக்கி வைத்துக் கொண்டிருந்தேன். அது வஃபாத்தாகிவிட்டது. பின்னால் அவளை ஆசைக்கு என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்கு இடம் பிடித்தேன். அவள் விடவில்லை. அவளையும் தண்ணிலே முக்கி அவளையும் கொலை செய்து விட்டேன். இது யாரும் காணவில்லை, யாருக்கும் தெரியாது. அவர்கள் இருவர்களும் தண்ணீரிலே விழுந்துதான் வஃபாத்தாக இருக்கிறார் என்று நினைத்து கொண்டார்கள். அதனுடைய விளைவோ அது யாரும் காணல. ஆனால் மேலே இருக்கக்கூடிய அல்லாஹ் பார்த்து கொண்டிருந்தான். அதனுடைய விளைவு இந்த கழுத்து வெட்டப்பட போகிறது. அன்பானவர்களே, நாங்கள் நினைக்க கூடாது நான் செய்த அநியாயங்கள் இது யாருக்கும் தெரியாதான் என்று நினைச்சிரவானம். அல்லாஹ்வுடன் பார்த்து கொண்டிருக்கிறான். அதனுடைய விளைவுகள் எப்ப கிடைக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அன்பானவர்களே, எந்த விதத்தில் வரும் தெரியாது. இப்படிப்பட்ட பாவங்களை தவிர்த்து வல்லவன் அல்லாஹ் தஆலாவிடத்திலே தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே நல்லடியார்களுடைய கூட்டத்திலே சேர்வதற்கு வல்லவன் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்திருவாயாக. பெற்றெடுத்த தாய்களுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக. கற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக. பூரா முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக. யா அல்லாஹ் இந்த சிறிய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. வா ஃபர்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.